ஃபுட்டு பற்றி பார்க்க போனால் எனக்கு பிடிக்கும். ஸோ வேறு என்ன கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக தான் இருக்கும். கேமரா வந்து வர மாட்டேங்குது. இப்போதான் வந்துருக்கோம். ஒரு இப்போ போகிறோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. ஆக்சுவலி கோவா ரைடு கிளம்பியாச்சு. நம்ம ரைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு லாங்காக ஒரு ட்ரிப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா வந்து பைக் கண்டிஷனாக இல்லை. எங்கள் அண்ணன் தங்கராஜனோட ரீசெண்டாக மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதுக்காக நான் வந்து அவர் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிட்ட ஆக போகுது. நான் பசங்க எல்லாருமே வந்து 4 o'clock வந்து ஒரு மஞ்சு மார்க்கெட்னு சொல்லிட்டு மார்க்கெட் இருக்குங்க, அங்கே வந்து அசம்பிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு கால் எதையுமே காணும். சரணான்னு ஒருத்தவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரான்னு தெரியல. இப்போ தான் மெசேஜில் போட்டாங்க ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சம்பவம் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணோம் நாங்கள். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து 3 hours டிலேவாம். அதோட அந்த ட்ரெயின் பேர் என்ன, சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு பெங்களூருக்கு வந்து ட்ரெயின் எடுக்கிறோம். அங்கேருந்து நம்ம பெங்களூர்லேருந்து கோவாவுக்கு வந்து ஃப்ளைட்டு. ஆக்சுவலி இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு ட்ரெயின் கரெக்டாக இருக்குது, ஓகேவா, காலைல கிளம்பிடுறோம். ஆனால் அங்கேருந்து ஃப்ளைட்டு கோவா போகிறதுக்கு வந்து நைட்டு 10:30 தான் ஃப்ளைட்டு. 10:30 இல்லை அதுக்கும் மேலே ஆகுமான்னு தெரில, 10:30 தான் ஃப்ளைட்டு. இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம கீர்த்தி பிரதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து காலையில் வந்து 10:30 நைட்டு 10:30 டிக்கெட்டை போட்டார். ஓகே கைஸ், ஆல் செட்டு கிளம்பியாச்சு. இப்போது எல்லாத்தையும் எப்படியும் கிளப்பி கூப்பிட்டு வந்தாச்சு. 8 பேர் நாங்கள் மொத்தம் 4 பைக் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 பைக் தான் வருது. முன்னாடி தங்க சொன்ன மாதிரி போயிட்டாங்க. அடுத்து கணேசன் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. திருவான்மையூர் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள். ஆனால் இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சிக்னலும் கிடையாது, டிராஃபிக் கிடையாது. நம்ம அங்கே முறுக்குனது அப்படியே எடுத்து போய் நம்ம டெஸ்டினேஷன் அடைஞ்சிடலாம். கேமரா இருக்காது சார் இங்கே எங்கேயாவது? இதோ இப்படி தான் செல்லாவோட அக்கா வீட்டுக்கு போகணும். அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் ஹாய் சொல்லிட்டு வந்தால் அருமையாக இருக்கும். எப்படா போகிறது நான் மட்டும்? கவர்மெண்ட் வேணா போயிடுவானுங்க. பாருங்கள் மக்களே, அங்கே வந்து எல்லோவில் இருந்துச்சு, ஓகேவா, இங்கே வந்து க்ரீனில் இருக்குது. இப்போ நான் எதை ஃபாலோ பண்ணுறது? ஐயோ, என்ன வேலை செய்யுது? ரெட்டா? ஒரு இளவும் புரியல. வாவ், நல்லா இருக்கே. ஒரு வழியாக சென்ட்ரல் வந்தாச்சு கைஸ். கோவாவோட ஃபஸ்ட்டு படி எடுத்து வச்சிட்டோம். இரு ஏன் சிக்னல் நான் தான் போவேன். இப்போவே ஒரு டிராஃபிக் இருக்கே, இன்னும் பகல் ஆச்சு அப்படின்னா. ஸோ பைக் பார்க்கிங் வந்து நம்ம இங்கே தான் பண்ணுவோம் எப்பயுமே. இங்கே இருக்கானு தெரியல. என்ன மேன் பண்ணுற? ரோலிங்லேயே வர, ரோலிங்லேயே போகிறேன். சொல்லி போனோமா? கண்ணாடி என்றென்றும் ஓட்டமாக இருக்கும். ஆண்டாரு சீட்டு வச்சுருப்பாங்க. போரே நடக்குது. வர மாட்டேங்கிறாங்க. ட்ரெயின் எடுக்க சொல்லலாம்.
என்னடா சண்டைலாம் போடுறீங்க? எவ்வளோ நீ எல்லோ இதெல்லாம் வந்து ரெடி இன்னும் இறங்கியே முடிக்கல. ஸோ கைஸ் பெங்களூர் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் போகணும். ஒரு வழியாக கைஸ் வெளியே வந்தாச்சு ஸ்டேஷன் விட்டு. இதுதான் ஸ்டேஷனு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் போய் சாப்பிட்ணும். பசங்களாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு. பார்க்கலாம் என்ன ஆகுது, நீ என்னெல்லாம் சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். நினைச்சேன்னா என்னடா நம்ம பிரியாணி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ லெட்ஸ் சீ என்ன எப்படி இருக்குது ஃபுட்டு அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கேஎஸ்ஆர் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இல்லை ரைட் சைடு நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹோட்டலுக்கு வரலாம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எங்கே வந்திருக்கோம் என்ன எதுனா சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், திரும்பிலாம் சொல்ல முடியாது. ஆமாம் ஆக்சுவலி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட்டு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறவங்களாம் இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே இங்கே கர்நாடகா ஸ்டைலில் தான் இருக்குது. ஃபுட்டு பற்றி பார்க்க போனால் எனக்கு பிடிக்கும் சொல்லலாம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு யாராவது பேசணும் சும்மா இருக்குது. அப்படியா? அதான் கேமரா பார்த்து வர மாட்டேங்குதுல்ல. இப்போ தான் வந்துருக்கோம். இப்போ போகிறோம். ஸோ கைஸ் அட் லாஸ்ட் வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டு செகண்ட் டெர்மினல். இப்போ எங்கே என்ன ஃப்ளைட் அப்படின்னா விஸ்தாரா ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போகிறதா இருக்கோம் கோவாக்கு. ஆனால் வந்து இதில் ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃப்ளைட் வந்து இப்போ கிடையாது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock இருக்கும். ஆனால் எங்கள் ஃப்ளைட் இருக்கிறது வந்து நைட்டு 10:30க்கு ஃப்ளைட்டு. அதாவது அது எதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டிக்கெட்டை தப்பாக போட்டோம், வேறு எதுவுமே இல்லை. காலையில் நினச்சி காலைல போகிற வேண்டியது தான், 10:30 காலையில் போகிற வேண்டியது. பட் நான் காலைல போடாமல் நான் ஈவினிங்காக போட்டோம். ஸோ நாங்களே வச்சுக்கிட்ட சூழ்நிலை அது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஃபோட்டோ பைத்தியங்கள். இது அது 2 இது எல்லாம் ஃபோட்டோ பைத்தியங்கள். இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான், இதுவும் அப்படி தான் வந்து ஏனும் அப்படி தான். அது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. அது நிற்கிறது துபாய் மாதிரி இல்லை அப்படியே. துபாய் ஏர்போர்ட் மாதிரி. நம்ம துபாய் போனதே இல்லையா மானே. கேஷ்ல தான் நல்லா இருக்கியா அப்படி. ஹரி சரி ஹரி ஸ்மைல். ஸ்டெப் போடு. டேய் ஒழுங்கா நில்றா. பின்னாடி வண்டி வருது. இல்லை இது வருது பாருங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஆர்டிகல்ஸ் நாட் அலௌடு பியாங் செக்யூரிட்டி செக் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எண்ணெய்லாம் ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. தேங்காய் ஓகே வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே கேஸ் ஆக்சுவலி வந்து இது வந்து பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் போட போகிறோம். நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃப்ளைட்டில் கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேவா? அட் லாஸ்ட் வந்து கோவாக்கு வந்து டிக்கெட் வந்துச்சு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா D900 கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், விஸ்தாரா ஃப்ளைட்டு. ஸோ இப்போ கிளம்பா ஆக்சுவலி இன்னும் கூட டைம் இருக்குது எங்களுக்கு. 10:30 தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளைட்டு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 10:30 ஃப்ளைட் ஏறிட்டு நடுவாரத்தில் போய் இறங்க போகிறோம். அதுதான். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்றது தெரில. அது வந்து ஃபுல்லாக ஃப்ளைட்ஸ் நிற்கிற இடம் தான் இது. இங்கே ஃபுல்லாகவே செக் கேட்ஸ் எல்லாமே D7 D5 எல்லாமே கேட்ஸ் தான். நடந்து காலில் வலிக்கிட்டு இதில் எவ்வளோ பெரிய எஸ்கலேட்டராக இருக்குது. கொஞ்சமாக நடக்கணும். எவ்வளோ நடந்தா இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லுங்கள். இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் நடந்திருப்போம். காலையிலேருந்து ட்ராவல் தானா ஃபஸ்ட்டு? நான் முட்டி போட்டு மட்டும் தான் நடக்கல. இதுதான் இந்த ஃப்ளைட் லக்கேஜ் இந்த ஃப்ளைட் போய் சுற்றிட்டு வரும். ஏன்னா அது ஸ்டீல் இது போட்டுருப்பாங்க. ஏறது
ஆயிடுச்சு இதுதான் வேணாம். ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்கிட்ட வந்தாச்சு. போட்டு முடியுது என்னது ஓகே கைஸ், ஆக்சுவலி வந்து ஒரு வழியாக கோவா ரீச் ஆயாச்சு.